இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான 20 சமையல் டிப்ஸை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் டிப்ஸ் என்னன்னா, எலுமிச்சை பழத்தை உப்பு ஜாடிக்குள்ளே போட்டு வச்சா நீண்ட நாட்கள் ஆனாலும் அழுகி போகாமல் இருக்குங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னா, கீரை சமைக்கும் போது சிறிதளவு எண்ணெய் சேர்த்து பாருங்க. வேக வச்சாலும் கீரையோட நிறம் மாறாது. தினமும் குடிக்கிற டீயில் இஞ்சி, ஏலக்காய் மற்றும் புதினா இலைகளை சேர்த்து பாருங்க. ருசியாக இருக்கிறதோட உடலுக்கும் நன்மை பயக்குங்க. ஆம்லேட் செய்யும்போது கொஞ்சம் வெங்காயத்தோட தக்காளியும் சேர்த்தா முட்டை வாசனையும் வராது, ருசியும் கூடுங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னா, புதினா, மல்லி மற்றும் கருவேப்பிலையை தண்டுடன் அப்படியே வைக்கக்கூடாதுங்க. நன்கு கழுவி ஃபேன் காற்றுல காய வச்ச பிறகு இலைகளை மட்டும் கிள்ளி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் அடைத்து ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்க. ஒரு வாரம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. பாகக்காய் துண்டுகளை உப்பு சேர்த்து பிசறி 10 நிமிஷம் கழித்து தண்ணீரில் அலசி விட்டு சமைத்தால் அவ்வளவாக கசப்பு இருக்காதுங்க. கூட்டு பொரியலுக்கு தேங்காய் துருவலுக்கு மாற்றாக புழுங்கல் அரிசியை வறுத்து பொடி செய்து தூவி இறக்கி பாருங்க. தேங்காய் சுவையோட இது சூப்பராகவே இருக்குங்க. கத்திரிக்காய் எண்ணெய் குழம்பு சமைக்கும் போது 1 ஸ்பூன் கெட்டி தயிரை கலந்து பாருங்க. கத்திரிக்காய் கருப்பாகாமலும் சுவை கூடுதலாகவும் இருக்குங்க. ரவா தோசை செய்யும் போது 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து பாருங்க. தோசை நன்கு சிவந்து மொறுமொறுவென இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னா, பருப்பு வேக வைக்கும் போது சிறிது நெய் சேர்த்து சமைச்சு பாருங்க. சாம்பார் ரொம்ப ருசியாகவே இருக்கும். சாதம் வடிக்கும் போது குழஞ்சிருச்சேன்னு கவலைப்படாதீங்க. உடனே சிறிதளவு நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கி பாருங்க. அதிகம் குழையாமல் இருக்கும். கேழ்வரகை ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து அல்வா செஞ்சு பாருங்க. அதிக ருசியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். தாளிக்கும் போது கருவேப்பிலை, கடுகு மற்றும் உளுத்தம்பருப்பு போன்றவற்றை சேர்த்து தாளித்து பாருங்க. உணவுக்கு அது ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். பிரியாணி செய்யும் போது அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு செஞ்சு பாருங்க. சாதம் உடையாமல் நன்றாக வரும். சமையல் செய்யும் போது ஜீரகம், மிளகு போன்றவற்றை சேர்ப்பது உணவுக்கு நல்ல சுவையை தருவதோடு ஜீரண சக்தியும் அதிகரிக்குங்க. எந்த ஒரு கிரேவி செய்யும் போதும் இறுதியாக தேங்காய் பால் சேர்ப்பது உணவின் சுவையை ரொம்ப அதிகரிக்குங்க. பக்கோடா செய்யும் போது சிறிது அரிசி மாவு சேர்த்து பாருங்க. பக்கோடா நல்ல மொறுமொறுப்புடன் இருக்குங்க. எந்த ஒரு குழம்புக்கும் வெங்காயத்தை அடிப்பிடிக்காம பொறுமையாக பொன்னிறமாக வதக்கி சேர்த்தா குழம்பின் சுவை அதிகரிக்குங்க. எந்த ஒரு காய்கறிகளையும் ஒரே அளவு துண்டுகளாக நறுக்கினீங்கன்னா காய்கறிகள் சமமாக வேகிறதுக்கு வாய்ப்புண்டுங்க. கடைசி டிப்ஸ் என்னன்னா, மசாலா பொருட்களை சரியான நேரத்தில் சேர்ப்பதும் ரொம்ப அவசியங்க. சமையலில் தொடக்கத்தில் மசாலா பொருட்களை சேர்த்தா அவற்றின் சுவையும் மனமும் அதிகமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.